பிரேக் டவுன் சீரிஸ்லாம் எடுத்து நான் பார்க்க போகுது ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜரோட எபிசோட் 2 தான். ஸோ இந்த எபிசோடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜான் வாக்கரோட அந்த லைஃபை ப்ரீஃபாக காமிச்சிருந்திருப்பாங்க. போன எபிசோட்லேயே ஜான் வாக்கர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த எபிசோடில் தான் பார்த்தீங்கன்னா ஜான் வாக்கரை அந்த கேப்டன் அமெரிக்காவை எப்படி அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. இந்த எபிசோட் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஜான் வாக்கருக்கு அந்த கேரக்டருக்கு ஏகாப்பட்ட ஹேட் வந்துச்சுங்க. டேய் நீ எல்லாம் கேப்டன் அமெரிக்காவா, நீ எல்லாம் எந்த தைரியத்தில் அந்த ஷீல்டை கை வைக்கிற, உன்னையெல்லாம் கையை வெட்டி போடுவேன் அப்படின்ற ரேஞ்சுக்கெலாம் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து பதில் வந்துட்டு இருந்துச்சு. வெறும் பழத்தலன்னு கிடையாதுங்க, ரியல் லைஃப்லேயே அந்த ஆக்டருக்கு வியாட் ரசல் தான் அந்த ஆக்டரோட பேர், அவருக்கே டெத் த்ரெட்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களாம். இது கொஞ்சம் ஓவர் தான், அது தப்பான விஷயம் தான். கேரக்டரை ஹேட் பண்ணலாம், அந்த ஆக்டர்லாம் எதுவும் ஹேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் கொடுத்த வேலையை தான் அவர் பார்த்துருக்காரு. பட் ரியல் லைஃப்லேயே ஹேட் பண்ணுற அளவுக்கு இருக்காருன்னா அப்போ அந்த ஆக்டர் எந்த அளவுக்கு நடிச்சிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. உண்மையிலே மனுஷன் அந்த அளவுக்கு அந்த கேரக்டரில் நல்லாவே நடிச்சிருந்திருக்காரு. அண்ட் இந்த சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் கொண்டு ஒரு நல்ல கேரக்டராக இருக்க போகிற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. அது ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்ம ஜான் வாக்கர் கிட்ட. எனக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் வாக்கர் கேப்டன் அமெரிக்காவை நார்மலாக தான் இருந்திருப்பாரு. லைக் அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ராஜர்ஸோட இடத்த பிடிக்கணும்லாம் ட்ரை பண்ணல. தினையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணம் பண்ணுற மாதிரி இவருக்கு கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர் ஆர்மியில் இருக்கும் போதே 3 மெடல் ஆஃப் ஆனர் அவார்டு வாங்கியிருக்காரு. லைக் ஒரு பெஸ்ட் சோல்ஜர்னு சொல்லலாம். பட் நாட் அ குட் ஹியூமன் பீன் அப்படி வச்சுக்கலாமா. ஆரம்பத்தில் நான் ஒரு நல்ல கேப்டன் அமெரிக்காவாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. பட் போக போக பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த திமுற தலைக்கணமும் அதிகமாகும். நான் கேப்டன் அமெரிக்காரா, நான் சொன்னால் கேட்கணும், நீங்கள் யாரா நான் சொல்கிறது கேட்கறதுக்கு அப்படி இப்படின்ற மாதிரிலாம் அவர் கொஞ்சம் ஓவராக பேசிட்டு இருப்பாரு. வெல் அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் கிட்ட மோஸ்ட் ஹேட்ஃபுல் விஷயமே. கேப்டன் அமெரிக்கா இருக்கணும்னு நினைக்கலாம், பட் இந்த அதிகாரம் காட்டுறதுன்றது கொஞ்சம் ஓவராக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த திமிர் கொஞ்சம் அதிகமாக தான் கேப்டன் அமெரிக்கா வந்து அதுக்கப்புறம் யூஎஸ் ஏஜென்ட்டாக இறக்கி விட்டுருப்பாங்க. அதெல்லாம் அடுத்த கதை. ஃபஸ்ட் நம்ம இதில் பேசலாம். வெல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜான் வாக்கர் அவரோட ஸ்கூலுக்கு போகிறாப்புல சின்ன வயசுல ஸ்கூலில் எல்லாம் நடச்சிற மாதிரி ரீகால் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே தான் லெமர் ஹாஸ்கின்ஸுமே காட்டுறாங்க. இவர் தான் ஆக்சுவலி பேட்டில் ஸ்டார் காமிக்கில். இங்கே நம்ம ஜான் வாக்கர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு எப்படி வின்டர் சொல்கிறோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜான் வாக்கருக்கு நம்ம பேட்டில் ஸ்டார் கேரக்டர் லெமர் ஹாஸ்கின்ஸ். அந்த இடத்துல ஒரு சின்ன பேட்டி நடக்குது. அந்த பேட்டியை பார்த்தீங்கன்னா நம்ம வின்டர் சோல்ஜர் பக்கி வாட்ச் பண்ணிட்டு இருப்பாப்புல. அவர் பார்க்குறத பாருங்களேன், செம்ம காமெடியாக இருக்கும். டேய் நீ எல்லாம் கேப்டன் அமெரிக்கா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ரியாக்ஷன் இருக்கும். இதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டை கவர்மெண்ட் கிட்ட நம்ம ஃபால்கன் விட்டு கொடுத்ததுனாலேயே பக்கி பார்த்தீங்கன்னா ஃபால்கன் சாமுவல்சன் மேலே செம்ம காண்டில் இருந்துக்கிட்டு இருப்பாரு. எதுக்குடா அந்த ஷீல்டை கொடுத்த அப்படின்ற மாதிரி பல நேரம் அடிச்சிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாப்புல. நம்ம சாமும் பக்கியும் அந்த இடத்துல சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷனுக்காக போவாங்க ஃபிளாக் ஸ்மாஷர்ஸோட இடத்த தேடி. அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க அந்த பிக் 3ல ஒருத்தங்களா தான் இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. லைக் பிக் 3 என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல பிக் 3 சொல்லும் போது ஒருவேளை அனிமே மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அது என்னன்னா ஏலியன்ஸ், ஆண்ட்ராய்ட்ஸ் அண்ட் விசார்ட்ஸ். லைக் பூமி எப்போ அட்டாக் ஆனாலும் இந்த 3 பேரால தான் அட்டாக் ஆகுது அப்படிமா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏலியன்ஸ்னா அப்சல்யூட்லி நம்ம லோக்கி, தானோஸ் இந்த மாதிரி கேரக்டர். ஆண்ட்ராய்ட்ஸ்னா நம்ம அல்ட்ரான். விசார்ட்ஸ் எந்த அளவுக்கு பெரிய ஒரு த்ரெட் ஆனாங்கன்னு தெரியலங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே கூட எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விசார்ட்ஸ் பூமி அளவுக்குலாம் யாருலையுமே த்ரெட் கொடுக்க கிடையாது. இது வரைக்கும் பூமிக்கு பெரிய அளவு த்ரெட் கொடுக்குற அளவுக்கு ஒரு விசார்ட் சம்பவம்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் டோர்மாமு சம்பவம் தான். ஆனால் அது அவெஞ்சர்ஸ் லெவலுக்கு பெரிய பிரச்சனை ஆகலை. அவெஞ்சர்ஸ்லாம் சேர்ந்து இருக்கிறத ஒரு மிகப்பெரிய த்ரெட் மாதிரியே காட்டிக்கும் போது விசார்ட்ஸ் எந்த அளவுக்கு பெரிய த்ரெட்டாக இருப்பாங்க. ஒருவேளை வாண்டா மென்ஷன் பண்ணுறாங்களோ, மேபி இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பதில் சொல்லலை தான் ஸ்டில். அதுக்கப்புறமே 2 பேர் ஃப்ளைட்டில் போகிறாங்க. ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பக்குன்னு தான் அவர் கூப்பிட்டுருப்பா ப்ளஸ் சாம். பட் என்னை பக்குன்னு கூப்பிடாத, ஸ்டீவ் ராஜர்ஸ் மட்டும் தான் என்ன அப்படி கூப்பிடுவோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சீன்லேருந்து பார்த்தீங்கன்னா அவர் பக்கி தான் கூப்பிட்டுருப்பாரு. அடுத்து அங்கேருந்து ஃப்ளைட்டில் 2 பேருமே அங்கேருந்து ஒரு டைவ் அடிச்சு பார்த்தீங்கன்னா கீழே போய் இன்வெஸ்டிகேஷனுக்காக போவாங்க. அங்கே ஒரு பொத்துன்னு விழுறத பார்த்து சாமுவல்சன் ட்ரோன் வச்சு பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணிடுவார். அது ஒரு ரெட்விங்கை வச்சு. ரெட்விங்கை பக்கிக்கு ஆக்சுவலி ரெட்விங் அந்த ரோபோட்டை சுத்தமாகவே பிடிக்காது. ஒழுங்காக எடுத்துகிட்டு போயிரு, நான் இதை அடிச்சு உடச்சிடும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பேசிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது தான் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஸ்டெல்த்தாக போகிறத பார்த்துட்டு பரவாயில்ல வக்காண்டாலேருந்து ஒயிட் பேந்தராக மாறிட்ட போல அப்படின்னு மாதிரி சொல்லுவார். பிளாக் பேந்தருக்கு அப்போஸ்ட்டாக ஒயிட் பேந்தர் அப்படின்னு சொல்லுவார். ஒயிட் பேந்தர் மென்ஷன் பண்ணும்போது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது உல்ஃப் அப்படின்னு சொல்லுவார். ஒயிட் உல்ஃப்ன்றது ஆக்சுவலி காமிக்லேயே ஒரு செப்பரேட் கேரக்டர் தாங்க. இந்த வக்காண்டாவோட அந்த ஒரு போலீஸ் ஃபோர்ஸை பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல அதை மாற்றி நம்ம பக்கிக்கு லைட்டாக அந்த கேரக்டரை கொடுத்துருக்காங்க. அடுத்தது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க வேக்சின்ஸ் தேடிட்டு போகிறவங்கள பார்க்கும்போது தான் அவங்க அத்தனை பேருமே சூப்பர் சோல்ஜர்ஸ் அப்படின்னு அவங்க சண்டை போடும்போது தெரிய வருது. உள்ள ஹாஸ்டேஜ் இருப்பாங்கன்னு போய் பார்த்தா அது ஹாஸ்டேஜ் கிடையாது. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா கார்லி மோகன்தா, இந்த ஃபிளாக் ஸ்மாஷர்ஸோட லீடர். ஆக்சுவலி காமிக்கில் பார்த்தீங்கன்னா அது கால் மோகன்தா அப்படின்ற ஒரு கேரக்டர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜெண்டர் ஸ்வாப் பண்ணியிருக்காங்க, ஆனால் அது அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாக மாறல. பட் ஃபேஸ் 4ல் இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்திருக்கு. இந்த லாட் ஆஃப் ஃபீமேல் சூப்பர் ஹீரோஸ் அவங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா ப்ராப்கண்டாலாம் வச்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. ஆனால் இது அதுக்குள்ளே போகலை. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பாலிடிக்ஸ் அப்படி இப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் சீரியஸ்க்காக மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி ஏன்ஷியன்ஸ் வான ஜெண்டர் ஸ்வாப் பண்ணியிருப்பாங்க, கோஸ்ட் ஜெண்டர் ஸ்வாப் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி. பட் இதுக்கப்புறம் பல குடமெல்லாம் நடந்திருக்கு. அதை நம்ம அடுத்தடுத்த படத்தில் பார்ப்போம். அந்த இடத்துல ட்ரக் அண்ட் கண்டெய்னர் மேலே சரியான சண்டை நடக்குது. அந்த சண்டையை எடுத்துட்டிங்கன்னா ரெட்விங்கை பிடிச்சி ஒரே ஓட
நம்ம பக்கி பார்த்தீங்கன்னா அதை நான் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் நினச்சிட்டு சொல்லிட்டு இருப்பாரு. பட் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஜான் வாக்கர் லெமரும் அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டு அவங்களும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சூப்பர் சோல்ஜர்ஸ் அப்படின்னு. இதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். நீ ஒன்றும் ஸ்டீவ் ராஜர்ஸ் கிடையாது, நீ என்ன கைடன் மேலே குச்சிருக்கே அப்படின்னு பேசிட்டு இருந்தாலும் நான் ஸ்டீவ் ராஜர்ஸ் இடத்தெல்லாம் பிடிக்க ட்ரை பண்ணல, நான் கேப்டன் அமெரிக்காவை இருக்குன்னு தான் நினைக்கிறேன்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. இது நல்ல எண்ணம் தான், பட் அந்த தலகானம் இல்லாமல் இருந்திருக்கலாம். சரி விடுங்க. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் வாக்கருக்கு இவ்வளோ பெரிய பவரை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, அவ்வளோதான் பிரச்சனை. இதுக்கப்புறம் அந்த ஃபிளாக் ஸ்மேஷர்ஸ் ஒரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா தஞ்சம் புகுந்திருப்பாங்க. அங்கே ஒருத்தவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குற மாதிரியே காட்டியிருந்திருப்பாங்க. அவங்களோட ஸ்லோகன் ஒன்று இருக்குது, ஒன் வேர்ல்டு ஒன் பீப்புள். அவங்க கிட்டத்தட்ட ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் மாதிரி தான். இவங்களுக்கு சின்ன இருக்குது, ஸ்லோகன் இருக்குது, ஒன் வேர்ல்டு ஒன் பீப்புள். அதாவது எதை சொல்ல வராங்கன்னா பிளிப்பப்போ தான் அந்த உலகம் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. பிளிப்புக்கு அப்புறம் எல்லாம் திரும்ப அந்த தலைவர்கள்லாம் வந்து அவங்க பொசிஷனில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. பூமி திரும்ப ரொம்ப மோசமாயிடுச்சு, நாம் இந்த பூமியை பழைய மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பக்கி வந்துட்டு நீ இந்த ஷீல்டை திரும்ப எடுத்துக்கலாமா அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்கும்போது தான் நீ மீட் பண்ண வேண்டிய ஆள் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து ஐசியா பிராட்லியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஐசியா பிராட்லி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காமிக்லேயே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஒரு 300 சோல்ஜர்ஸ் ஆர்மிலேருந்து எடுத்து அந்த சூப்பர் சோல்ஜர் ப்ரோக்ராமுக்காக யூஸ் பண்ணும்போது எல்லாருமே செத்துருப்பாங்க எக்ஸப்ட் ஐசியா பிராட்லி. உடனே பார்த்தீங்கன்னா ஏற்றுட்டு அதுக்கப்புறம் அவர் ஒரு கேப்டன் அமெரிக்காவாக மாறி இருந்திருப்பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுவாங்க 51 மீட் பண்ணும்போது நான் உன் கையவே பாதியாக எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி. லைக் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பக்கி கூடயே சண்டை போட்டு கையை பாதி எடுத்திருக்காருன்னா உண்மையிலேயே ஒரு பெரிய ஆள் தாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அப்படின்றதுனால இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரேசிஸ் ஆடி வாங்கியிருக்கு. ஸோ அந்த ரேசிஸ்ட்னால பார்த்தீங்கன்னா இவரை பற்றி வெளியே யாருக்குமே தெரியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் சொல்லி தெரிஞ்ச அளவுக்கு இவரையுமே பார்த்தீங்கன்னா யாருக்குமே வெளியே தெரியல. இவர் ஒன்றும் கெட்டவரெலாம் கிடையாது, ரைட், நாட்டுக்காக தான் சண்டை போட்டிருக்காரு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பிளாக் அப்படின்றதுனாலே ரேசிஸ்ட்னால இவரை பார்த்தீங்கன்னா வெளியே யாருக்குமே காட்டாம விட்டுட்டாங்க. அந்த இடத்துலயே அவர் செம்ம காண்டா வராரு. ஏன்னா நான் ஒரு பண்ண வேலைக்காக என்னை கூட்டிகிட்டு போய் 30 வருஷம் ஜெயிலில் போட்டிருக்காங்க. பத்தாவதுக்கு அவர் உடம்புலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட் சாம்பிள்லாம் எடுத்து நிறையவே டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. மனுஷன் அதனாலேயே செம்மையாக உடஞ்சு போயிருக்காரு. இந்த இடத்துல பக்கத்தில் அந்த பாக்ஸை தூக்கி போடுவார் பாருங்களேன், சரியான ஒரு பவர். இவ்வளோ வயசாகியும் ஸ்டில் அவருக்கு அந்த பவர் இருக்குங்க. வெளியே ஃபால்கனை வந்து பார்த்தீங்கன்னா இவரை பற்றி உலகத்தில் யாருக்குமே தெரியல, ஏன்டா யாருக்கும் சொல்ல அப்படின்னா அங்கேயுமே சண்டை போட்டுட்டு இருப்பாரு. பட் போலீஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க. தெரப்பி செஷன் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு அவங்க 2 பேத்துக்கும் தெரப்பி செஷன் நடக்கும். லைக் ஃபால்கன், வின்டர் சோல்ஜர் 2 பேத்துக்குமே நடக்கும். அங்கே தான் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே அவங்களோட எண்ணங்களை பரிமாறிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலி ஒரு தெரப்பி செஷன். உங்களுக்குள்ள பார்த்து உங்கள் மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதை வெளியே கேளுங்க அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பக்கிக்கு சாம் மேலே ஒரு கோவம் இருந்துக்கிட்டே இருக்கும். எதனாலனா ஷீல்டை வந்துட்டு திருப்பி கொடுத்துட்டதுனால. அது எப்படிப்பட்ட ஷீல்டு, அதோட லெகசி என்ன, அதை போய் தூக்கி கொடுத்துறியாடா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது தான் அதை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ அதை பற்றி எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. அவங்க அந்த இடத்துலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஜான் வாக்கருமே மீட் பண்ணுறாங்க. ஜான் வாக்கர் எகைன் அவன் திமிர காட்டுறான், என் வழியில் மட்டும் குறுக்க வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கார்லி மகத்தா ஃப்ளைட்டில் சில சப்ளை சேர்த்துட்டு போகும்போது தான் அந்த இடத்துல பவர் புரோக்கரோட ஆளுங்க வந்துட்டு தான் சொல்லுவாங்க. பவர் புரோக்கர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காமிக்ஸில் இருந்திருக்காப்புல செம பவர்ஃபுல்லான ஆள் தான். ஆக்சுவலி அவங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் நம்ம ஜான் வாக்கர், லெமர் ஹாஸ்கின்ஸ், அப்புறம் நம்ம ஏன் ஃபால்கன், நம்ம டாரஸ் இருக்காப்ல அவருக்குமே கூட கிட்டத்தட்ட இவர் வச்சு தான் பவர்ஸே கிடச்சிருக்கோம். காமிக்கில் காட்டியிருந்திருப்பாங்க. இந்த இடத்துல அதை செப்பரேட் கேரக்டர் மாதிரி காட்டிருக்காங்க. அது யாரும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், பட் நம்ம ரிவீல் ஆகும்போது பார்ப்போம். அப்புறம் நம்ம சாமும் பக்கியும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்துட்டு ஐசியா பிராட்லி பேசுறதை பற்றி தான் பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொருத்தரை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நம்ம ஜீமோவை காட்டுறாங்க. தலைவன் ஜீமோ பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலில் தான் உட்காந்துருக்காப்ல. அங்கே தான் அவனை காப்பாற்றி கூட்டு வந்து நம்ம அவங்ககிட்ட தான் பேசணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த எபிசோட் தான் பார்த்தீங்கன்னா ஐசியா பிராட்லியோட பேரம் ஒரு வீட்டில் ஒரு பையனை காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி அது அவங்க பேரன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. அவன் பேர் பார்த்தீங்கன்னா எலை பிராட்லி. ஆக்சுவலி எலை பிராட்லின்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு காமிக் கேரக்டர் தான். காமிக்கில் பேட்ரியாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்த கேப்டன் அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா நம்ம எலை பிராட்லியை தான் காமிக்ஸில் காட்டியிருந்திருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கெஞ்சஸ்க்கு ஒரு படம் வரப்போதான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு படம் வந்தால் பாசிபிளி இந்த பையனை பார்த்தீங்கன்னா எலை பிராட்லியை அடுத்த கேப்டன் அமெரிக்காவை அந்த எங்கெஞ்சஸ் டீமில் கூட்டிகிட்டு வர ஏகப்பட்ட கேர்ள்ஸ் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இந்த ஒரு பையனையாவது கூட்டிகிட்டு வரலாம். அவள் தாங்க நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் பை பாய்.